பிறந்த குழந்தையோட அழுகை எல்லாத்தையும் கேட்ட உடனே அந்த குழந்தை கம்சன் கொன்று விடுவானே, என்ன செய்யறது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்த போது அங்கேருந்து அசரீரி வாக்கு ஒண்ணு வந்தது. அந்த வாக்குல கட்டளைப்படி என்ன பண்ணாருனாக்க, என்ன நீங்க கோகுலத்துல விட்டுடுங்கோ, நீங்க அங்கே இருக்கிற குழந்தைய நீங்க இங்க கொண்டு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லிட்டு சில கட்டளையெல்லாம் அது சொல்லிட்டு சொன்ன உடனே வசுதேவர் சரி அப்படியே நான் செய்யறேன்னு சொன்னார். ஒரு கூடக்குள்ளார அந்த குழந்தைய வச்சுட்டு அவர் போயின்னு இருக்கார். அந்த போயின்னு இருக்கச்சே நடுப்புற யமுனா நதிக்கரை தீரத்தை அதை கடக்கணும், அந்த ஆற்றை கடக்கணும். ராத்திரி வேளையில அந்த கடக்கிற போது அந்த யமுனா நதி அந்த பகவானோட காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் அப்படி வந்தது. அப்படி வந்த போது கொஞ்சோண்டு தொட்டுட்டு திரும்பி அது யமுனா கொஞ்சோண்டு தண்ணி வடிச்சுன்ற உடனே இவர் கோகுலம் போயிட்டு இங்க இருக்கிற குழந்தைய கிருஷ்ணரை தூக்கி அங்க வைக்கிறார். அங்கேருந்து இருக்கிற மாய குழந்தைய இங்க கொண்டு வந்த உடனே இந்த சிறக்கதவுகள் எல்லாம் மூடின்னு விடுறது. விட்டோம்னா குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த உடனே மேல எல்லா காவலாளிகள் எல்லாம் போய் கம்சன்கிட்ட சொல்றார். கம்சன் என்ன சொல்றார், சரின்னு வந்துவிட்டு குழந்தையோட காலை அப்படி பிடிக்கிறார். பிடிச்சுக்கிட்டு குழந்தைய வெட்டுறதுக்காக போற உடனே குழந்தை மேல போயிட்டு, அட மூடனே கம்சனே, உன்னை கொல்ல வந்த குழந்தை கோகுலத்துல வாழறது, நந்த கோகுலத்துல வளர்றது அப்படின்னு சொல்லிடுறார். என்னை உன்னால் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அது மறைஞ்சு போயிடுறது. கம்சனுக்கு செய்ய என்ன செய்யறதுன்னு தெரியல. நந்தகோபர் தமக்கு பிறந்த குழந்தையை எண்ணி இந்த இடத்துல என்ன பண்றாருனாக்கா, இங்க வசுதேவரும் தேவகியும் ரொம்ப மனசு வருத்தத்தோட அழுதுன்னு இருக்கா. அந்த இடத்துல என்னன்னாக்கா கிருஷ்ணர் அதாவது நந்தகோபர் அந்த குழந்தைய ரொம்ப நன்னா வளர்த்துன்னு இருக்கார். அந்த குழந்தைக்கு பேரு ஜாத கர்மம், நாம கர்மம் முதலிய குழந்தைக்கு செஞ்சு உயர்ந்த தானங்களை செய்தார். வசுதேவர் அங்கே விடுத்து சென்ற குழந்தைதான் கண்ணன். குழந்தை இவ்வாறு கோகுலத்தில் சீரும் சிறப்புமாக வளர்ந்தது. கண்ணனை கொல்ல கம்சன் பல அசுரர்களை ஏவினான். கண்ணனை கொல்வதற்காக பூதகி, சகடாசுரன், வத்சாசுரன், கபிதாசுரன், பகாசுரன், எத்தனையோ இது மாதிரி நிறைய அசுரர்களை ஏவி கண்ணனை சாகிறதுக்காக கண்ணனை சம்ஹாரம் பண்ணிடணும் அப்படின்னு கம்சன் செஞ்சான். அதுக்கு பின்னர் கண்ணன் என்ன பண்ணார், அந்த அத்தனை அசுரர்களையும் கொன்னு போட்டுட்டு காளிங்க மர்தனம், கோபிகா வஸ்திராபரணம், கோவர்தனோதாரம் முதலிய வியக்கத்தக்க செயல்களை கண்ணன் செய்தார். இவற்றையெல்லாம் கேள்வியுற்ற கம்சன் என்ன பண்ணான், ரொம்ப கோபமும் அச்சமுமா இருந்தான். கண்ணனோ பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாத்தையும் திருடி உன்றவா பசுமாடுகளை மேய்த்து இடையர்களை எல்லாம் துன்புறுத்தி தீர்த்திருந்த இடையர்களோட துன்பங்களை எல்லாத்தையும் இவர் தீர்த்து வச்சார். யாரு, கண்ணன், கிருஷ்ணன். இடையர்கள்லாம் பாவம் கஷ்டப்பட்டு இருந்தா அவளோட துன்பத்தை எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல பெயர் எடுத்திருந்தார். இந்த நிலையில கம்சனோட உத்தரவுப்படி அக்ரூரர் வந்தார். அக்ரூரர் மதுராபுரிக்கு வந்தார். அக்ரூரர் கண்ணனை அழைத்து சென்று மதுராபுரிக்கு சென்றார். கண்ணன் பலராமருடன் மதுரைக்கு வந்தான். அங்கு குவாலய பீடம் என்னும் யானையை பார்த்த கண்ணன் பார்த்த உடனே அந்த யானையை கொல்றார். முடிவில் கம்சனையும் கொன்னுடுறார். பிறகு கண்ணன் கல்வி பயின்றான், சிறப்பாக ஆட்சி செய்தான். ஜராசந்தன் தொல்லை தாங்காமல் துவாரகைக்கு குடி சென்றான். குசேலருக்கு அருள் செய்தான். ருக்மணி தேவியை திருமணம் செய்தார். 8 நங்கையரை மணந்தான். பாண்டவர்களுக்கு பலவித உதவிகளை செய்து போரில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தார். பந்துமித்திரர்களுடன்
நீண்ட நாட்கள் ஆட்சி செய்தார். இந்த கிருஷ்ண சரித்திரத்தை கேட்பதால் பாலாரிஷ்டம் நீங்கும், பகைவர் ஒழிவர், அன்பும் வலிமையும் பெருகும், எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஓம் ராம 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அடுத்த கதை 13வது கதை, வேண்டுகோள் நிறைவேற. இது என்னன்னாக்க மகிஷாசுரன் வதம்னு பேரு. ஸ்ரீதேவி மகாத்மியத்துல, ஸ்ரீதேவி பாகவதத்துல ரொம்ப வியக்கத்தக்க புண்ணிய சரித்திரங்கள்ல இந்த மகிஷாசுர வதம் மிகவும் தலை சிறந்தது. கதை பெருசு, பவித்திரமானது. பொதுவாக மனுஷனுக்கு 3 குணம் உண்டு. அது என்னன்னாக்க சத்வ, ராஜச, தாமசம்னுட்டு 3. தாமசம் இழிந்த குணம், கரிய நிறம், இருட்டு வேலை, பழசோறு, மந்த புத்தி, தூக்கம் தூங்கிண்டே இருக்கிறது, சோம்பல், கொட்டாவி முதலிய அனைத்தும் தாமச குணத்தோட இயல்பு. ஒரு ஜீவனுக்கு ஞானம் குறைந்து தாமச குணம் தலை தூக்கும் போதெல்லாம் அன்னை பராசக்தி அந்த குணத்தை குலைத்து உயர்ந்த சத்துவ குணத்தை அந்த ஜீவனுக்கு அருளி அன்னை தன்னை நினைக்கச் செய்கிறாள். அதுவே மகிஷாசுரவதத்தின் உட்கருத்து ஆகும். முன்னொரு காலத்தில் தனுட்டு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு ரம்பன், கரம்பன்னுட்டு பெயர் வாய்ந்த புதல்வர்கள் 2 பேர் இருந்தான். அவ்விருவழில் கரம்பங்கிறவன் தீர்த்தத்துல முழுகின்ற பெரிய தவம் செஞ்சான். அப்போ அந்த தவத்தை செஞ்சுட்டு இருக்கிறச்ச தீர்த்தத்துல முழுகிண்டு தவம் செஞ்சுட்டே இருந்தான். ரம்பனும் பஞ்சாக்கினின்னுட்டு பெரிய அக்னிய மூட்டி அதுக்கு நடுப்பற நின்று அவன் பாட்டுக்கு அவன் தவம் செஞ்சுட்டு இருந்தான். கரம்பனுடைய தவத்தை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்ணினான், கரம்பன் அந்த தண்ணியில நின்று தவம் செஞ்சுட்டு இருந்தான். அதுக்காக ஐயோ இந்த கரம்பன் அப்படி தண்ணில நின்று தவம் செஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு இந்திரன் என்ன பண்ணான், ஒரு முதல வடிவம் எடுத்துட்டான். அந்த கரம்பனை கரக்கரன்னு இழுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு கொண்டு போட்டுட்டான். அதுக்கப்புறமா இந்திரன் கொண்டு போட்ட உடனே இந்த ரம்பனுக்கு கோபம் வந்துடுத்தோ, தன்னுடைய பிரதரை, தன்னுடைய அண்ணாவை இப்படி கொலை பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சுண்டு ரொம்ப உக்ராவேசமா ஒரு பெரிய தவம் செஞ்சான். அந்த தவத்துல என்ன பண்ணான்னாக்க ஒவ்வொரு தன்னோட தலையை வெட்டி அந்த ஆகுதியில போட்டான். அப்ப போடுறதுக்காக தலையை வெட்ட போறச்ச அக்னி தேவன் ரம்பனுக்கு காட்சி அளித்து தற்கொலைங்கிற கொடுமை இருக்கு பாரு, அத பத்தி அந்த ரம்பனுக்கு விவரிச்சு அக்னி தேவன் விவரிச்சு சொன்ன உடனே தன்னோடத கொன்னுக்காதபடிக்கு தலையே வெட்டி ஆகுதி செய்யறதுக்காக இப்படி போறான். உடனே அக்னி தேவன் வந்துட்டு அப்பா தற்கொலை செஞ்சுக்காத, தற்கொலை செஞ்சுருந்தா மகத்தானப்பட்ட பாவம் அப்படின்னுட்டு அவனுக்கு சில புத்திமதிகள்லாம் சொன்னார். சொன்ன உடனே சரின்னுட்டு அவனுக்கு நான் சொன்னதை கேட்டுக்கோ, நான் உனக்கு என்ன வரணுமோ சொல்லு, நான் தரேன் அப்படின்னு உடனே அவன் என்ன செய்ய வேண்டிக்கிறான், ஒரு நல்ல புள்ள எனக்கு வேணும்னுட்டு அந்த ரம்பன் சொல்லி வேண்டிக்கிறான். சரின்னுட்டு ஒரு பிள்ளைய அவர் கொடுத்துடுறார் அக்னி தேவன். அதுக்கப்புறம் விதியை யாராலும் வெல்ல முடியாது, காமத்திற்கு கண்ணே இல்லைம்பா. இவற்றிருக்கிறங்க ரம்பன் முன்னாடி ஒரு பெரிய பருத்த ஒரு எருமாடு வந்தது. அந்த எருமாடு அது என்னன்னாக்க பெண் எருமை. அது அங்க நின்னுது. ரம்பன் அதனை புணரவே அதுவும் இச்சையோடு இசைந்து ஒரு பெண்ணெருமை அது கருத்தரித்து விட்டது. அதனால அந்த நிலையில ஒரு எருமக்கடா அந்த பெண்ணெருமையை விரும்பியது. அது கண்ட ரம்பன் அதனை கடா என்றும் காப்பாற்ற விரும்பி அந்த எருமையுடன் பாதாள லோகம்
புகுந்தான். கடாவோ விடவே இல்லை. ரம்பனுக்கும் கடாவுக்கும் பெரிய போர் உண்டாயிற்று. போரின் முடிவில் ரம்பனை கடா கொன்னு போட்டுடுத்து. அதனை அறிந்த பெண் எருமை ரம்பனோடு உடன்கட்டை ஏறி சிதையில் ஏறியது. அப்போது அதற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது கருத்தரிச்சிருந்தது இல்லையா, அதனால அது உடன்கட்டை ஏறின்ற போதே அது ஒரு ஆண் குழந்தைய பெற்றுடுத்து. அந்த அப்படி பிறந்த குழந்தைதான் அவன் பேரு மகிஷன்னு பேரு. பிறக்கும் பொழுது மகிஷன் தேவர்கள்ட்ட ரொம்ப பகைமையா இருந்தான். ஏன், ஏற்கனவே சில பேர் சொல்லியிருப்பா, என்னோட அப்பாவையும் என்னோட பெரியப்பாவையும் இந்திரன் முதல்ல வடிவமா பெரியப்பாவை கொண்டு போயிட்டா. அப்பா இந்த கடா மூலியமா அவர் செத்து போயிட்டா. ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு இந்த மனுஷன் புரிஞ்சுட்டான். எல்லாரும் சொன்னதை கேட்டுண்டு புத்தியை தான் இழந்துட்டான். தேவர்களிடம் பகைமை கொண்டு அவர்களை அழிக்கவும் அதற்கேற்ப பலம் பெறவும் விரும்பி பிரம்மதேவனை குறிச்சு இந்த மகிஷன் கடும் தவம் புரிஞ்சான். கடும் தவம் புரிஞ்ச உடனே பிரம்மா பிரத்யட்ச ஆனார். அவருக்கு நேர ஆயிட்டு தேவையான வரத்தை கேட்டார். உனக்கு என்னப்பா வரும் சொல்லு அப்படின்னு உடனே மகிஷன் சொன்னான், எனக்கு பெண்களை தவிர வேறு யாராலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப சொன்ன உடனே பெண்ணை தவிர எனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பிரம்மதேவரும் சரிப்பா உனக்கு பெண்ணு மூலியமா தான் மரணம் வரும் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணிட்டார், வரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். வரத்தை பெற்ற மகிஷன் என்ன பண்ணான், ரொம்ப கர்வம் ஆயிட்டான். எப்போதுமே தான் நிறைய தபசு பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு ஒரு கர்வம் ஒன்று வந்துடும் இந்த அசுராளுக்கெல்லாம். அது பிரகாரம் இவருக்கும் வந்துடுத்து. இந்திரனோட போய் போர் புரிய போனான். அப்போ ஒரு இந்திரன் கிட்ட போர் புரியணுங்கிறதுக்காக ஒரு தூதுவன் மூலம் சொல்றான். இந்திரன் என்ன சொல்ற, அரே இந்த மாதிரி இதெல்லாத்தையும் நான் நிறைய கேட்டிருக்கேன். மனுஷனுடைய வீர பிரதாப்லாம் சொல்லிட்டு இந்திரா உன்னோட இதெல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடும், எனக்கு கீழே நீ இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அந்த தூதுவங்கிட்ட சொல்லி அனுப்புறான். அனுப்பிச்ச உடனே இந்திரனும் அந்த அறிகுறியை கேட்டு மகிஷனது அவனோட பிறப்பை பத்தி ரொம்ப இகழ்ந்து பேசிட்டான். யாரு, இந்திரன் அந்த தூதுவன் கிட்டக்கா. அந்த தூதுவன் போய் இந்த மனுஷன் கிட்டக்கா போய் சொல்லி போடுறான். சொன்ன உடனே அதுலயும் என்ன வார்த்தையெல்லாம் இந்திரன் சொல்றாங்க கேளுங்க. புல் தின்கின்றவன் அமுதபானம் செய்பவனோடு போர் புரிய முடியுமா அப்படின்னு இந்திரன் சொல்லிட்டான். இந்திரனுக்கும் கொஞ்சம் கர்வம் தான், கர்வத்தினாலதான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னான். அவனை உயிர் பிழைத்து போக சொல் அப்படின்னு அந்த தூதுவன் கிட்டக்கா சொல்லிடுறான். இந்திரன் கூறிய அறிவுரையை கேட்டு தூதுவன் சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துடும். ஏற்கனவே இவன் மனுஷன் தன்னோட எல்லாரையும் கொலை பண்ணிட்டான்னுட்டு இவனுக்கு கோபம். அதனால இந்திரனுடைய இகழ்ச்சியை கேட்டு மகிஷன் கடும் கோபம் கொண்டு தேவர்களோட போர் புரிஞ்சான். பிரகஸ்பதியின் ஆலோசனைப்படி இந்திரன் தானும் போர் செய்ய விரும்பி பிரம்மா திருமால் ஆகியோருடைய துணையோட மனுஷனுடன் போர் புரிய தொடங்கினான். போர் ரொம்ப பயங்கரமா நடந்தது. அப்போ போரில் தேவர்கள் தோற்று ஓடி போயிட்டா. இந்திரனோ அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்டான். வீரர்கள் அவர்களை எல்லாம் மனுஷனுடைய முன்னாடி நிற்க வச்சுட்டா. தனக்கு குற்றவேல் புரியும்படி பணிவுடையாளர்களாக அமைத்து கொண்டான். யார் அமைச்சுட்டான், மனுஷன். பின்பு அவன் ஐராவதத்தின் மீது ஏறிக்கொண்டு அந்த தலைநகரை அடைந்தான். தோற்று ஓடிப்போன இந்திரன் மகிஷனை வெல்லுவதற்கு வழி தெரியாம கலங்கி நின்னான். பின்பு அவன் பிரம்மா எல்லோரையும் கலந்து ஆலோசிச்சான். இந்திரன் முடிவுல சிவபெருமானை துதித்தனர். கருணாமூர்த்தியும் நீலகண்டனுமான சிவபெருமான்
அம்பிகையை போருக்கு அனுப்பி யோஜனை கூறினார். அதன்படியே யாவரும் பராசக்தியை அன்புடன் துதித்தனர். அவர்களது துதியை கேட்டு மகிழ்ந்த அன்னையானவள் அவர்களுக்கு காட்சி கொடுத்தாள். அன்னையை கண்ணுற்ற யாவரும் அந்த தேவியின் அழகையும் தேஜஸையும் கண்டு பலவாறு துதித்தார்கள். பின்பு மகிஷாசுரனை கொல்ல உதவியாக இருக்கும் என்று எண்ணி அவரவர்கள் தமக்கு உரிய தெய்வாம்ச அடைகளை தேவியிடம் கொடுத்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து மகிஷனை கொல்லுமாறு வேண்டி மேலும் மேலும் துதித்தார்கள். தேவியும் மனமகிழ்ந்து அவர்களை பார்த்து, தேவர்களே, நீங்கள் அச்சம் வேண்டாம், நான் மகிஷாசுரனை கொல்லுவேன் என்று அருள் செய்தாள். பின்னர் அம்பிகை சிம்ஹாசனத்தில் ஏறிக்கொண்டாள். தேவியும் அங்காரமா யுத்தம் பண்ண வென்றாள் அப்படின்னு தேவி பாடத்துல இந்த ஸ்லோகம் வரும். அப்போ அந்த சிம்மாசனத்துல ஏறி வந்துட்டு இருக்கச்சு ரொம்ப சிங்கம்னாலே கர்ஜனை புரியும். அந்த கர்ஜனையை கேட்டு அசுரர்கள்லாம் நடுங்கினா. மனுஷன் போய் தன் மந்திரிகள்ல ஒருத்தனை கூப்பிட்டு, நீ தேவியிடம் சொல்லு, நயபயமா சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்றார். மனுஷனுடைய ஏவலை கேட்டு மந்திரி உடனே புறப்பட்டு தேவியை பார்க்கிறார். பார்த்துட்டு தேவியின் வீரத்தையும் துணிவையும் வலிமையும் மிடுக்கையும் பார்த்து கலங்கி செய்வதறியாமல் நின்றான். தேவி உடனே அவனை பார்த்துட்டு, நீ யாருப்பா, நீ யாரு, நீ எங்க வந்திருக்க, எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த மந்திரி சொல்ற, நான் மகிஷாசுரன் சொல்லல, மனுஷனுடைய நான் மந்திரி. எங்க ராஜாவோட பெருமையெல்லாம் நீங்க கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரை நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கு அதனால உங்களுக்கு நிறைய சுகங்கள்லாம் கிடைக்கும், நிறைய என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும், தயவு கூர்ந்து தடை சொல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற. உடனே தேவி சொல்ற, கை கொட்டின்னு நகைச்சு, அட என்ன வார்த்தை சொல்லிட்ட, எருமையின் மந்திரின்னு விட்டு சரியாதான் இருக்கு நோக்கு. என்னன்னாக்க விவாதத்திற்கும் விவாகத்திற்கும், இதுல ரெண்டு இதை பார்த்துக்கோங்க. விவாதத்திற்கும் விவாகத்திற்கும் இரு சாராரும் ரெண்டு பக்கத்துக்காராலும் சரி சமனா இருக்கணும் அப்படின்னு தேவி சொல்றா. இது உடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. பரமேஸ்வரருடைய பத்தினியாச்சோன்னா அவ சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப, இந்த மந்திரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. ஏனையோர் தனித்தனிய ஆண் பெண் உருவமாக காட்சியளிப்போமே அன்றி நானும் சிவபெருமானும் ஒண்ணுதான், நாங்க ரெண்டு பேரும் அர்த்தநாரீஸ்வரரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்றா. சொன்ன உடனே எங்களுடைய உண்மையை பற்றியே வேதங்கள்லாம் கூறுறதுன்னு தேவி சொல்றா. நீ உன் தலைவர்கிட்ட இதெல்லாம் போய் சொல்லு, உன்னை நான் இப்போ மன்னிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிகிட்ட சொல்லி அனுப்பிச்சு வச்சுடுறா தேவி. மந்திரி அஞ்சு நடுங்கி மனுஷனுக்கு அறிவுரைகள் பல எல்லாம் எடுத்துரைக்கிறார். ஆனா இந்த மனுஷனுக்கு புத்தியே இல்லை, அறிவு போயிடுத்து. விநாச காலே விபரீத புத்தின்னு சொல்லுவா அந்த காலத்துல. அதே மாதிரி விநாச காலே விபரீத புத்தி என்ற வாக்கியத்திற்கு இணங்க அன்னை மீது அடங்காத காமம் கொண்டு மந்திரிகளின் மந்திராலோசனை எல்லாத்தையும் விட்டுப்புட்டு அன்னையோட போர் புரியறதுக்காக நிறைய பட்டாளங்கள்லாம் எடுத்து கூட்டிட்டு போறான். போர் தொடங்கியது பயங்கரமா தொடங்கிட்டு. அசுரர்கள் இதுவரை அது போன்று போர் செய்ததில்லை. போர்ல அசுரர்கள் பல பேர் மடிஞ்சார். அதுல யாரெல்லாம்னாக்க தாமிரன், சிச்சு, அசிலோமன் போன்றோரும் இறந்து போனா. மகிஷாசுரனோ தேவியோட ரொம்ப உக்கிரகமா சண்டை போட்டான், மும்மரமா சண்டை போட்டான். மகிஷாசுரனுக்கும் தேவிக்கும் வீர வாதம் நடந்தது. மனுஷன் தேவியின் மீது காதல் கொண்டு
அழகியே, நீ என்னை பலவாறு பழிச்ச, நான் அதெல்லாத்தையும் நான் மன்னித்துட்டேன், மறந்துட்டேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கண்ணா பின்னான்னு தகாத வார்த்தையெல்லாம் சொன்ன உடனே தேவிக்கு பொறுக்குமா? அட எருமையே, அத்தகைய எனக்கோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல, மணப்பதால் என்ன சுகம், நீயோ எருமை புள்ள, நானோ தேவ மகள், மேலும் நான் ஒருத்தருக்கு ஏற்கனவே மனைவி, உன்னை வதம் செய்வதற்கு தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவியும் சொல்லிடுறா. எடு படைய, தொடர்ந்து போற அப்படின்னு தேவி சொல்றா. சொன்ன உடனே மகிஷனும் தேவியும் சண்டை போடுறா. தேவியும் மகிஷனும் சண்டை போட்டு கடுமையான போர் இருக்கு. மகிஷன் பல பல மாயா ரூபத்தெல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறான். அப்போ அதுலயும் மகிஷன் தோல்வி அடைஞ்சுடுறான். காலம் நீடிப்பதை கண்டு எவெல்லாம் ரொம்ப மனம் கலங்கறா. கலங்கினுட்டு அன்னை பராசக்தி மேல ரொம்ப அப்படியே துதிகள்லாம் சொல்றா. அன்னையும் கோபத்தோட வடிக்கி சண்டை போடுறா. அப்போ அவனை கீழே தள்ளி, யார மனுஷனை கீழே தள்ளி மூர்ச்சிக்க செய்தார். அவன் மூர்ச்சை தெளிந்து போருக்கு திரும்பி வந்தான். தன்னோட சக்கராயுதத்தை கொண்டு அவனோட தலைய அறுத்து வீழ்த்தினாள். சக்கராயுதம் அதோடு இல்லாமல் ஏனைய அசுரர்களையும் வீழ்த்த தொடங்கியதை கண்டு தேவர்கள்லாம் என்ன சொன்னார்? மகிஷாசுரனை சங்கரித்த எங்கள் மகாதேவியே நமஸ்காரம், மகிஷாசுரனை சங்கரித்த எங்கள் மகேஸ்வரியே நமஸ்காரம் என்று சொல்லி தேவர்கள்லாம் நிறைய ஸ்லோகம் சொல்லி போற்றினர். பின்பு தேவர்கள் யாவரும் ஒன்று கூடி தமக்காக அன்னை செய்த பேருதவியை கண்டு அந்த தேவிய எப்படி ஸ்லோகத்தினால சொல்றா விவரிக்கிறார் அந்த ரிஷி. மேதாசி சாந்திரசி சாந்தி ரவி பிரசித்தா புத்திஸ் त्वमेव विसदात्तिगरी नराणां सर्वं त्वमेव विभवं भुवन त्रयेऽस्मिन् हत्वा तदासि भजतां कृपया सतैव लीलासरित्रं जगदम्बिकायै रक्षाविन्दं देवमहामुनीनां संसारवार्ते स्तरणं निरानां कदं कृतज्ञानी परित्य तेजयू. இவற்றோட தமிழ் விளக்கத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறேன். புத்தியும் நீயே, பொழியொளி நீயே, பொருந்திய சாந்தியும் நீயே, உந்திய அறிவாய் லக்ஷ்மட்கு ஞானமாய் உணர்ச்சி ஊட்டுபவையே அந்தரம் புவி கீழ் என்னும், அந்தரம் புவி கீழ் என்னும் மூ உலகும் ஆயினை போற்றின் வாக்கு வந்துரு பகையை அழித்து அருள்வாய் எங்களுக்கு வாழியம் அன்னை நீ வாழி வாழி. தேவரை முனிவர் தங்களை காக்கும் சீரிய காப்பெனும் பொழியும் தேவியாம் ஜகத்தின் அன்னை தன்னாடல் செப்பிய சரித்திரம் மக்கள் மேவிய பிறவி கடலினை கடந்து இயங்கரை ஏறிடச் செய்யுமேல் யாவரே அந்நன்றி அறிவுடை ஓரில் இந்த கதை வேண்டுகிறாதார். இத்தகைய மகிஷாசுர சம்ஹாரம் செய்த சரித்திரத்தை பாராயணம் செய்வது, சிரவணம் செய்வது, அம்பிகையின் திருவுருவத்தை வணங்குவது போலும் செயல்கள் சென்ற பிறவியின் புண்ணிய பயனாகவே அடையும் என்று மகான் எழுதியிருக்கார். மகிஷாசுர வதத்துக்கு பிறகு சும்பனிசும்ப வதம், மகாகாளியின் தோற்றம், காளியின் கோரமான போர், சாமுண்டீஸ்வரியின் எல்லையற்ற பராக்கிரமம் முதலிய யாவும் தேவி பாகவதத்தில் பறக்க பேசப்பட்டுள்ளன. விஸ்தாரமா சொல்றா அப்படின்னு அர்த்தம். அவற்றை நான் அப்புறமா உங்களுக்கெல்லாம்
சொல்றேன். இந்த பகுதியில சப்த மாதாக்களின் பெருமை, பெயர், அவர்களால் விளையும் தீமைகள், அவற்றிற்குரிய பரிகாரங்கள், அவற்றிற்குரிய சாந்திகள் போல நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சம்சாரிகளுக்கு இது மிகவும் அவசியம். சப்த மாதர்கள் நன்மைகளையே இங்கு நன்மைகளும் தன்மைகளையும் பற்றி இப்ப நான் உங்களுக்கு சொல்லி பகிர்ந்துக்கிறேன். சப்த மாதாக்கள். அபிராமி தேவி தோளிற்கு தலைவி. இவளது சினம் மிகுந்தால் சொறி நோய் உண்டாகும். வெட்டிவேல் விசிறியினால் விசிறி வீபுதி அணிந்து பிட்டும் சர்க்கரையும் பானகமும் நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு விநியோகித்தால் அன்னை சாந்தமடைவாள். இரண்டாவது மகேஸ்வரி, நினத்திற்கு தலைவி. இவள் சினமுற்றால் வெட்டிக்காயம் ஏற்படும். குருவேல் விசிறியினால் விசிறி குங்குமார்ச்சனை செய்து சுண்டலும் நீர்மோரும் ஏழைகளுக்கு உதவினால் நலம் பெறலாம். அடுத்தது கௌமாரி, இரத்தத்திற்கு தலைவி கௌமாரி. கோபம் அடைந்தால் பசுக்களுக்கு கோமாரி என்று அத கோமாரின்னு சில பேர் சொல்றா, சில பேர் கௌமாரின்னு சொல்றா. கௌமாரி தான் கரெக்ட். கோமாரிங்கிறது அது பசுங்கிறதுனால அவ சொல்றாளோ என்னமோ. அது எப்படி சில புஸ்தகங்கள்ல படிச்ச போது கௌமாரின்னு எழுதியிருக்கு, சில புஸ்தகங்கள்ல கோமாரின்னு எழுதியிருக்கு. நான் கௌமாரின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி பகிர்ந்துக்கிறேன். கௌமாரி என்ன பண்றான்னாக்க, கௌமாரிங்கிற நோய் ஏற்படும், அது கோமாரிங்கிற நோய் ஏற்படும். பனை நோய் பனை இருக்கு பார்த்தா, பனையோட ஓலை இருக்கு பார்த்தா, அதை வச்சு விசிறி விட்டாக்க அதோட எலுமிச்சம்பழ ரசம் பண்ணி எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி செஞ்சாக்க அந்த பசுமாடுக்கு உண்டான நோய் போகும்னுட்டு சொல்றான். அடுத்தது நாராயணி, சீழிற்கு தேவதை நாராயணி. சீற்றமுற்றால் விஷகடி ஏற்படும், சீழ் பெருகும். தென்னை ஓலைனால விசிறி விட்டு பட்டினி இருந்து பன்னீர் தெளித்து பாயசம் நிவேதனம் செய்து பாலர்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தாக்க இந்த சீழோட இந்த புண்ணு வந்தாக்க சீயா இருக்கு பாருங்க, அதெல்லாத்தையும் நீங்க தென்னை ஓலைனால விசிறி விட்டுட்டு பன்னீரெல்லாம் தெளிச்சு பாயசத்தை தேவிக்கு முன்னாடி நிவேதனம் பண்ணினாக்க அது சீக்கிரமா அந்த நிவேதனத்தை பண்ணிட்டு அதை சின்ன குழந்தைகள், பாலர்கள்னாக்க சின்ன குழந்தைகள்னு அர்த்தம், அந்த பாலர்களுக்கெல்லாம் கொடுத்து செஞ்சேன்னாக்க அந்த நோய் போயிடும். அடுத்தது வாராகிங்கிறவ எலும்போட தேவதை. அவ சினமுற்றினாக்க வாத பித்தம் தான் சேர்ந்துடும். மயில் தொகை விசிறியால் விசிறி பிரார்த்தனை செய்து கொண்டு வெள்ளரிக்காய் முறுக்கு நிவேதனம் செய்து எல்லோருக்கும் விநியோகம் செய்தால் இந்த எலும்போட பிரச்சனையெல்லாம், எலும்போட நோயெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி மகான் எழுதியிருக்கார்.